அதுல நீங்க கட்டாயம் அந்த உறுப்புரையையும் ஞாபகத்தோடு வைத்துக் கொள்ளுங்க. அரசியலமைப்பு சட்டம், அரசியல் அமைப்பு சட்டம் 151 உறுப்புரை, 151 உறுப்புரை. அதுதான் நமக்கு சொல்ல வார நிதியம் அவசர கால நிதியம் அல்லது எதிர்பாராத பின்னிகழ்ச்சி நிதியம். எதிர்பாராத பின்னிகழ்ச்சி நிதியம் ஒரு அவசர நிலைமைகளை கருத்தில கொண்டு உருவாக்கி இருக்கக்கூடிய நிதியம்தான் இந்த அவசர கால நிதியம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இதனோடு இணைந்ததாக சில விடயங்களை பற்றி கதைக்கப்போம். அதையும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக் கொள்ள போறோம். இந்த அவசர கால நிதியத்தில இருந்து நாங்க கொடுப்பது முற்பணமாக இருக்கும். அதை நீங்க விளங்குவோம். அவசர கால நிதியத்தில இருந்து செலவு செய்வதில்லை, நாம கொடுப்பது முற்பணம். அவசர நிதியத்திலிருந்து அனுமதி வேணும். ஜனாதிபதியின் அனுமதி வேணும். அந்த அனுமதியின் கீழ் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை ஒப்பமிட்டு வழங்க வேண்டும். இந்த அவசர கால நிதியத்தில இருந்து கொடுப்பனவல்ல முற்பணம். அதற்கு ஜனாதிபதியினுடைய அனுமதி வேணும். ஆனால் அத்தகைய அனுமதியை பெற்ற பிறகு நிதியமைச்சர் அதற்கான ஆணைச்சீட்டை ஒப்பமிட்டு கொடுக்க வேண்டும். அந்த ஆணைச்சீட்டுக்கு நாங்க பெயர் சொல்ல போறோம் எதிர்பாராத இந்த பேர்லயே இருக்குது, எதிர்பாராத பின்னிகழ்ச்சி நிதிய முற்பண. அது கொடுக்கிறது முற்பணம் தானே, முற்பண ஆணைச்சீட்டு. அது கொடுக்கப்படுகின்ற ஆணைச்சீட்டு நிதியமைச்சர் தான் ஒப்பமிடுவார். அந்த நிதியமைச்சர் ஒப்பமிடுகின்ற அந்த ஆணைச்சீட்டுக்கு நாங்க பேர் சொல்ல போறோம் எதிர்பாராத பின்னிகழ்ச்சி நிதிய முற்பண ஆணைச்சீட்டு என்று பெயர் சொல்ல போறோம். அதற்கு மேலதிகமாக இன்னொரு அம்சம் நமக்கு தெரியும். இந்த அவசர கால நிதியத்தை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், இப்படியான ஒரு எதிர்பாராத பின்னிகழ்ச்சி நிதியத்தை நாங்க 3 சந்தர்ப்பத்துல பயன்படுத்த முடியும் என்பது தெரிஞ்சிருப்போம். நல்லா புரியுங்க. ஒரு திரட்டிய நிதியம் ஒன்று இருக்கின்ற பொழுது அந்த திரட்டிய நிதியத்தில இருந்து நிதியை பெற முடியாத ஒரு அவசியமான பிற்போட முடியாத ஒரு விடயமாக இருந்தால்தான் நாம இந்த நிதியத்தில இருந்து நாங்க முற்பணத்தை. அப்போ நிதி அமைச்சர் இந்த செலவொன்றை செய்து ஆக வேண்டும் என்கின்ற அந்த நிலை அவர் உணரப்பட வேண்டும். அதாவது குறிப்பிட்ட ஒரு விடயத்தை செய்வதற்கு செலவினத்துக்கான தேவை உள்ளது என்பதை அவர் புரிய வேண்டும். அந்த செலவினத்துக்கு ஏற்கனவே ஏற்பாடு எதுவும் இல்லை என்பதையும் அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நல்லா புரியுங்க. நீங்க இந்த பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், முதலாவது சந்தர்ப்பம் நாம சொல்ல போறோம் எப்ப இந்த அவசர கால நிதியத்தை பயன்படுத்துவோம் என்றால் ஏற்பாடு எதுவும் இல்லாத பிற்போட முடியாத செலவொன்றை மேற்கொள்வதற்கு, பிற்போட முடியாத செலவினை மேற்கொள்வதற்கு. அப்போ ஒரு செலவு ஏற்படுது, கட்டாயம் செய்தாக வேணும், ஆனா ஏற்பாடு இல்லை. உதாரணம் நாம சொல்லலாம், சுனாமி அடிச்ச பிறகு மக்களுக்கான உலருணவு கொடுக்குது. அப்ப ஏற்பாடு இல்லை. அப்ப ஏற்பாடு இல்லைன்றதுக்காக செலவே செய்ய முடியாதா?
செய்ய வேணும். அப்படியான சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்துகின்ற நிதியம் தான் இந்த எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம் என்று சொல்லுவோம். நிதி பிரமாணம் 78 எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்தை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் 3 பற்றி சொல்லும். அவசரகால நிதியம், நிதி பிரமாணம் 2 அதனுடைய உபபிரிவு 2 அல்லது அரசியலமைப்பு சட்டம் உறுப்புரை 151 இதை மேலோட்டமாக சொல்லும். அத்தியாவசியமாக ஒரு செலவு செய்ய வேண்டிய பொழுதும் அதற்கு ஏற்பாடு எதுவும் இல்லாத போதும் என்ற விடயத்தை சொல்லும். ஆனாலும் இந்த எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியம் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை பற்றி மிக தெளிவாக சொல்லுகின்ற இடம்தான் இந்த 78ஆம் நிதி பிரமாணமாக இருக்கு. அப்படியான எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்தை நாங்க பயன்படுத்தணும் என்றால் அதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்கப்படாது. அப்படி ஏற்பாடு இல்லை, ஆனா செலவு அத்தியாவசியமா செய்தே ஆக வேணும் என்றிருக்கின்ற பொழுது நாங்க இந்த எதிர்பாரா செலவு நிதியத்தை பயன்படுத்தும். இது ஒரு சந்தர்ப்பம். 2வது சந்தர்ப்பம், ஏற்பாடு இருக்குது, ஒரு விடயத்துக்கு ஏற்பாடு இருக்குது. அந்த ஏற்பாடு ஏற்கனவே இருக்கின்ற ஏற்பாட்டை நாங்க செலவு செய்து முடிச்சிட்டோம். அந்த ஏற்பாட்டுக்கு குறையுது, இப்ப செலவு செய்வதற்கு தேவைப்படுகின்ற பணம் குறையுது. ஆனால் அதே அமைச்சுக்கு வேறு ஒரு விடயத்துக்கு கீழே சேமிப்பொண்டு இருக்குது. அந்த சேமிப்பை இந்த தேவைப்பாட்டுக்காக கொண்டு வர முடியாத சந்தர்ப்பங்களாக நாங்க அதை பற்றி பிறகு 65ஆம் நிதி பிரமாணத்துடைய 4வது உபவிரிவு கதைக்கின்ற போது அப்படியாக மாற்ற முடியாத வகை மாற்ற முடியாத சந்தர்ப்பங்கள் 14 பற்றி கதைத்து அதில் 5 எழுதி கொள்ள இருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலை, அதாவது வகை மாற்றம் தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, வகை மாற்றம் செய்ய முடியாத சூழ்நிலையின் போதும் நாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு நிதியமாக இந்த எதிர்பாராத செலவு நிதியம் காணப்படுது. அப்ப 2வது சந்தர்ப்பம் வகை மாற்றம் தடுக்கப்பட்ட போது, வகை மாற்றம் தடுக்கப்பட்ட போது, அது 2வது சந்தர்ப்பம். 3வது சந்தர்ப்பம், வகை மாற்றத்தை தடுத்தால் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேணும்? நிதி பிரமாணம் 74க்கு அமைவாக குறை நிரப்பு பிரேரணை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். நமக்கு தந்த ஒதுக்கீடு, தமிழ் அழகான தமிழ், நமக்கு தந்த ஒதுக்கீடு குறைஞ்சு போயிட்டுது, அதை நிரப்புவதற்கு நாங்க மீண்டும் ஒரு மதிப்பீடு செய்தால் அதுக்கு ஆங்கிலத்துல சொல்லுவோம் சப்ளிமெண்டரி பட்ஜெட், குறை நிரப்பு பிரேரணை. குறை நிரப்பு பிரேரணைய எந்த அமைச்சுக்கு நிதி தேவையோ அந்த அமைச்சின் செயலாளர் அதற்கான அமைச்சரவை விஞ்ஞாபனத்தை தயாரித்து குறித்த அமைச்சரிடம் கொடுத்து குறித்த அமைச்சர் அமைச்சரவையில் அங்கீகாரம் பெற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அனுமதி பெறுவாராக இருந்தால் அதுக்கு பேர் சொல்லுவோம் குறை நிரப்பு பிரேரணை அல்லது விசேட நிதி என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அப்படி குறை நிரப்பு பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் போதாத போது நாங்கள் இந்த எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்திலே இருந்து முற்பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். 3வது சந்தர்ப்பம் குறை நிரப்பு பிரேரணையை சமர்ப்பிக்க கால அவகாசம் அற்ற போது, கால அவகாசம் அற்ற போது, இந்த 3 சந்தர்ப்பங்களையும் இந்த அவசர கால நிதியம் அல்லது பின் நிகழ்ச்சி நிதியம் என்பதை நாங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்க இப்ப பார்த்திருக்கக்கூடிய கேள்வி 2, ஒன்று நிதியாண்டு சம்பந்தமானது, நான் பற்றி கதைக்க விரும்பல, மிக எளிமை. ஆனா தயவு செய்து நீங்க அதை ஜனவரி 1 தொடக்கம் டிசம்பர் 31 வரை என்கின்ற விடயத்துல மறந்துடாம எழுதிட பாருங்க வந்தால். 2வது விஷயம் அவசர கால நிதியம் சம்பந்தமாக கதைத்து கொண்டாலும் அங்க நான் திரட்டியதை பற்றி கதைத்தேன், அது எதனால் உருவாகுது என்று கதைத்தேன், எவற்றுக்காக அது கொடுக்கப்படுது என்பதை பற்றி கதைத்தேன், அவசர கால நிதியம் என்பதை பற்றி கதைத்தேன், அவசர கால நிதியம் எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுகிறது என்பதை பற்றி கதைத்தேன், அதனோடு சம்பந்தப்பட்ட நிதி பிரமாணத்தை பற்றி கதைத்தேன். அத்தகைய நிதி பிரமாணத்திற்கு கொடுக்கப்படுவது முற்பணம் தான் என்று சொன்னேன், அதுக்கு ஜனாதிபதியினுடைய அனுமதி வேணும் என்று சொன்னேன், ஆனாலும் நிதி அமைச்சர் தான் அதிலும் கையொப்பம் இடுவார் என்று சொன்னேன். அப்படி கையொப்பமிட்டு கொடுக்கப்படுகின்ற ஆணை சீட்டு
எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதிய முற்பண ஆணைச்சீட்டு என்று சொன்னேன். அப்படியான ஒரு ஆணைச்சீட்டை பிறப்பித்து கொடுப்பனவு செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்படியான ஒரு நிபந்தனையில் ஒன்று, அதற்கு ஒதுக்கீடு எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். 2, ஒதுக்கீடு இருந்தாலும் வகை மாற்றம் செய்ய முடியாத தடுக்கப்பட்ட சந்தர்ப்பமாக இருக்கணும். 3, குறைரப்பு பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் அற்றிருக்கின்ற போது ஒரு செலவு அவசியம் செய்தே ஆக வேணும் என்று கருதுகின்ற சந்தர்ப்பத்தில இந்த செலவுக்கான நிதியை இந்த நிதியத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏதாவது யாருக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொன்னா ஒரு நிமிடம் தந்து ஒன்றும் கேட்டுக்கொள்ளும். பார்லமெண்ட் சட்டத்தினால் இயற்றப்படுகின்ற பொது நிதியங்கள் 3 தருகண்டா நீங்க ஏற்கனவே சொன்னாதா சார்? பாராளுமன்ற சட்டத்தினால் இயற்றப்படுகின்ற பொது நிதியங்கள் 3 தருக என்று கேட்டால் அப்படி கேள்வி வராது. அப்படி கேள்வி இருக்கையில பொது நிதியம் என்றது ஒன்றுதான். பாராளுமன்றத்தினால் இயற்றப்படுகின்ற விசேட நிதியங்களுக்கு உதாரணம் தருக அது வேற. ஆனா பொது நிதி என்பது அப்படி இருக்கிறது ஒன்றாத்தானே. பொது நிதி என்ற ஒன்றுதான், அதுல மாற்றம். உதாரணத்துக்கு ரப்பர் அபிவிருத்தி நிதியம், இது ஒரு விசேட நிதியம், பாராளுமன்றத்தினால் இயற்றப்படுகின்ற விசேட நிதியம். அது போல நாங்க பல நிதியங்களை சொன்னோம். உதாரணத்துக்கு மிக அண்மையில ஏற்பாடு செய்து கலைக்கப்பட்ட கோவிட் நிதியம், அது விசேட நிதியமாக இருக்கு. அது போல மகாபல புலமைப்பரிசில் நிதியம், அது போல ஊழியர் சேமலாக நிதியம், இதெல்லாம் நாங்க விசேடமான நிதியங்களாக சொல்லுவோம். அது பொது நிதியமாக இருக்கு. பொது நிதியம் ஒன்றுதான். வேற எதுவும் கேட்கணும் தாராளமா கேளுங்க, ஒற்று பிரச்சனையும் கிடையாது, வெக்கப்பட வேணும். ஓகே, எதுவும் கேள்வி இல்லை என்றதால 3ஆம் கேள்வியை நோக்கி நகர போறோம்.